ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பால்கோவா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு தம்பிக்கு வந்து பால் காய்ச்சனா தம்பிக்கு பால் காய்ச்ச வச்சதே பாலை காய்ச்ச வச்சதே மறந்துட்டேன். அதனால வந்து பால் நல்லா வத்தி போயிடுச்சு. சரி அதை வேஸ்ட் ஆக்க வேணாமேன்னு சொல்லிட்டு அது கூடயே பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து போட்டு பால்கோவா செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பால்கோவா செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 ml எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் அது கொஞ்சம் ஒரு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா பாத்திரத்தில். அதுதான் தம்பிக்கு வந்து பசும்பால் வாங்கினா அதுதான் பால் காய்ச்ச வச்சிருந்தது நல்லா வத்தி போயிடுச்சு. நானும் அடுப்பில் வச்சு தான் நான் பார்க்கவே இல்லை. சரி அதனால பால்கோவா செய்யலான்னு பால் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் பால் வாங்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். பாலை ஊற்றியாச்சு. பாலை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் வத்தி நல்லா ஓரமெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதெல்லாம் நான் நல்லா கரண்டியால் எடுத்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டியால் நல்லா எடுத்து விட்டுட்டு கிண்டி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பால்கோவாக்காக நான் வந்து ஃபுல் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் பால்கோவா செய்யணுன்னா கடையிலே கேட்டு வாங்குங்க. ஃபுல் க்ரீம் மில்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. அது வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கும் இல்லைங்களா? பால்கோவாக்காக கிண்டி கிண்டி விடணும் நம்ம அடியில். இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிரும். பாருங்க பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கலாம். மீடியம் ஸ்டேஜில் வச்சு நம்ம அப்பப்போ கைவிடாமல் கிளறி கிளறி விடணும். இல்லைன்னா ஓரெல்லாம் படிக்கிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடணும். நல்லா கிளறி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சா ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஃபுல் க்ரீம் இல்லைங்களா? அதனால வந்து தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் நம்ம அடி பிடிக்கிறது. நீங்க பால்கோவா செய்யறதா இருந்தா ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தம்பிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சிருந்தேனா, அதனால நான் அதே பாத்திரத்திலேயே எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து அகலமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து கிண்டி விடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இடைஞ்சலா கஷ்டமா தான் இருக்கும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இந்த பாத்திரத்துல எடுத்து விடுறதுக்கு. கொஞ்சம் அகலமான பாத்திரமா இருந்தா நல்லா இருக்கும். பால்கோவாக்கு வந்து இரும்பு பாத்திரமா இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பார்த்தீங்கன்னா, மீடியம் ஸ்டேஜ்ல வச்சு நம்ம நல்லா கிண்டி கிண்டி விட்டதுல பால் நல்லா வத்திடுச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியான திக்னஸ்ஸா ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பால்கோவா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா பாதி அளவு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. பாருங்க இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, அப்ப நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம அது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பால் வந்து கொஞ்சம் தான். அதனால நான் வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் தண்ணியாகும். ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகும் இல்லைங்களா? அதனால அது கொஞ்சம் நல்லா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வத்தினதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். பால்கோவா பதத்துக்கு வந்துடும். சுகர் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டி ஓரம் இருக்கிறதுலையும் நல்லா எடுத்து எடுத்து விடணும். ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைமே நல்லா சூப்பராக வந்தது. நீங்கள் யாரெல்லாம் பால்கோவா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பால்கோவா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பசும்பால் ஊற்றுனதே அதுவே நல்லா செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா சூப்பராக பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பால்கோவா. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.